வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து மீன் அமிலம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முந்தைய வீடியோக்குள்ள வந்து நம்ம வெட்டிவேர் விவசாயத்தை பத்தி நிறைய போட்டிருப்போம். அந்த வெட்டிவேர் விவசாயத்துல வந்து முக்கியமா வந்து தேவைப்படுற பொருள் வந்து பாத்தீங்கன்னா மீன் அமிலங்க. இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் அமிலம் வந்து எப்படி ரெடி பண்றது, வீட்டுல வந்து சிம்பிளா எளிய முறையில் எப்படி ரெடி பண்றதா உங்களை பார்க்க போறோம். இது வெளியில வந்து 1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய், 450 ரூபாய், 500 ரூபாய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் வித்துட்டு இருக்காங்க. வெளியில வாங்கும்போது அது எந்த கான்சென்ட்ரேஷன்ல இருக்குது அப்படிங்கிறது சரியா பேருக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து செஞ்சோம்னா நல்ல குவாலிட்டியா, தரமா, ஈஸியா, சூப்பரா செய்யலாம். முதல்ல இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை எடுத்துக்குவோம். சில பேர் டவுட்டா இருக்கு, மண்பானையில எடுக்கலாமா இல்ல பேரல் எடுக்கலாமான்ட்டு. உங்களுடைய கம்ஃபர்டபிள் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேரல் எடுத்தாலும் வச்சுங்க, மண்பானை வேணுமாலும் வச்சுங்க. ஏன்னா இது ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படுறதுனால பானையில கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பிளாஸ்டிக் பேரல மோஸ்ட்லி எல்லாரும் வந்து தேர்ந்தெடுத்துங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாட்டு சக்கரை இருக்கு. நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. விவசாயத்துன்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கின ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய் 1 கிலோ. இதை வந்து குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி அரைச்சிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் 1 கிலோ. இது வந்து பாத்தீங்கன்னா மீன் கழிவுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டேம் மீனுமே இருக்கு, கடல் மீனுமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செதில், மீன் தலை, அப்புறமேட்டு குடல், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குதுங்க. இப்ப வந்து மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரெடி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க. முதல்ல இந்த மீன் அமிலம் ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:1 ரேஷியோ கணக்குங்க. 1 கிலோ நாட்டு சக்கரை எடுத்தோம்னா மீன் கழிவுகள் வந்து 1 கிலோ எடுக்கணும். 5 கிலோ நாட்டு சக்கரை எடுத்தோம்னா 5 கிலோ மீன் கழிவு எடுக்கணும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோ வந்து நாட்டு சக்கரை, 7 கிலோ மீன் கழிவுங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மீன் அமிலம் செய்ய போறோம். வந்து ஒவ்வொரு லேயரா நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை, அடுத்தது வந்து மீன் கழிவு, அடுத்து நாட்டு சக்கரை, மீன் கழிவு, இப்படி போட்டு மண்பானையில போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போறோம். இப்ப எப்படி லைவா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து நீங்க வச்சிருக்க பூந்தோட்ட செடிகளா இருந்து, காய்கறி செடிகளா இருக்கட்டும், நீங்க எதுக்கு வேணுமாலும் வச்சுக்கலாம். நல்ல பூ பூக்கும், நல்ல செடி வளரும், சூப்பரா. நான் உங்களுக்கு அதோட பயன்பாடுகள் வர வர பின்னாடி நான் சொல்றேன். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் செய்முறை எப்படின்னு செய்யறது உங்களுக்கு காட்டிடுறேன். இதோட பயன்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல பின்னாடி நான் சொல்றேன். வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு கை போட்டுக்குவோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மீன் கழிவுங்க. குடல், தலை, கொழுப்பு, அப்புறமேட்டு செதில், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து மீன் வந்து கொழுப்பு இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு சக்கரை போடுவோம். இதுல வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணவே கூடாது. வாசுகுட்டி பானை ப்ரோ, இது வந்து ஒரு கிளறிக்குவோம். ஃபர்ஸ்ட் லேயரை போட்டு இப்படி பானை உடச்சு விடாத, மெதுவாக பிடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளறி விட்டாச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பயங்கரமா ஸ்மெல் அடிக்குதுங்க. எல்லா மீனுமே இருக்குதுங்க. டேம் மீன் இருக்குது, கடல் மீன் இருக்குது. இதுல நல்லா இது மாதிரி கிளறி விட்டுருக்கு ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்ததான் இன்னொரு லேயர் நாட்டு சக்கரை. சுட்டி பானை எப்படி ஆடாம மக்களே. இப்ப இதுல
மண்பானை எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு சக்கரை, அடுத்தது மீன் கழிவு, அடுத்தது நாட்டு சக்கரை, இது மாதிரி லேயரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 15வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சிடும். 30 நாள்ல எடுத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 45 நாள் கழிச்சு நல்லா முதித்தல் நல்லா ஏற்பட்டுச்சுன்னா நல்லா வந்து குவாலிட்டியா நல்லா வந்து மீன் அமிலம் வந்து சூப்பரான ஒரு மீன் அமிலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பானைக்கு வந்து மேல ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது 45 நாள் நிழல்ல அப்படியே வச்சுட்டோம்னா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் லைட்டா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நிழல்ல வச்சிருங்க, வெயில்ல வைக்கவே கூடாது. இதை பத்திரமா இதை அழுகாம எடுத்துட்டு போய் இப்ப நம்ம நிழல்ல வச்சிடலாம். இதோட பயன்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த செய்முறை வந்து மீன் அமிலம் எப்படி ரெடி பண்றதுன்னு. அப்படியே ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். மண்பானை எடுத்துங்க, இல்லைன்னா பேரல் வச்சுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேரல் வச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வேணும் 1 கிலோல வச்சுக்கலாம், 2 கிலோல வேணுமாலும் வச்சுக்கலாம், 3 கிலோல வேணுமாலும் வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை எப்படின்னா 1 கிலோ நாட்டு சக்கரைனா 1 கிலோ மீன் கழுவிங்க. மீன் பெரிய மீனா இருந்துச்சுன்னா 2-3 பீஸா கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 45 நாள் நீங்க அப்படியே போட்டு மூடி வச்சிருங்க. மூடினா ரொம்ப வந்து டைட்டா போட்டு மூடி வச்சிருங்க, லைட்டா வந்து ஏர் போற மாதிரி மூடி வைங்க. அப்புறமேட்டு 3 நாளைக்கு ஒரு டைம் லைட்டா ஒரு கிண்டி விட்டு அப்படியே திருப்பி அதே மாதிரி மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி 45வது நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மீன் அமிலம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மீன் அமிலத்தை வந்து 3 இருந்து ஒரு 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம், வேர்கிட்ட கொடுக்கலாம். செடி வந்து அவ்வளவு பச்சை பசேன்னு பசுமையா வரும், காய்க்கும் பூக்கும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூட் வளர்ச்சி, வெட்டி வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ரூட் வளர்றதாங்க. இந்த மீன் அமிலத்தை வந்து வெட்டி வேருக்கு கொடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா வந்து செடி பசுமையா வளர்ந்து ரூட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதிகமா வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேர் விவசாயம் பண்றவங்க இந்த மீன் அமிலத்தை 15 நாளைக்கு ஒரு டைம் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மீன் அமிலத்தை பத்தி பயன்பாடுகள் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைரக்டாவே உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி செய்யறதுன்ட்டு. மக்களே இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் அமிலம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திருப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும், விவசாயத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. நிறைய வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நீங்க வெளியில எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போறதா இருந்தாலும் நிறைய தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்கு வந்து கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 45வது நாள் வந்து இந்த மீன் அமிலம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மீன் அமிலத்தை ரெடி பண்ணி நம்ம வெட்டி வேருக்கு வந்து எப்படி வந்து நம்ம கொடுக்குறோம், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராசுகுட்டி, பாய் பாய்.